25th November 2025 நடக்கக்கூடிய கம்பைலர் டிசைனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். CW3551. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பி கொஷின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபேஸஸ் ஆஃப் கம்பைலர். எப்படி ஒரு கம்பைலரில் இன்புட்டை ப்ராசஸ் பண்ணுறது, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கான சிம்பிள் டேபிள் எல்லாமே எழுதுகிற மாதிரி ஒரு கொஷின். ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் லாங்குவேஜ் ப்ராசஸஸ். What is lexical analysis? Explain the role of lexical analysis. What is lex tool? Write the steps to create a lex file. Write a lex program to show the stream of tokens for the given input. So first unit la idha padicha podum. Next second unit la SLR of one passing table eppadi pass பண்றது. So அதுக்கான ஒரு problem. எப்படி ஒரு left recursion eliminate பண்றது. ஸோ விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க, அப்ளை பண்ணுங்கள், மார்க் போட்டுருவாங்க இதுக்கெலாம். ஓகேங்களா? ரைட் த அல்காரிதம் ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ. டிட்டர்மைன் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ ஃபார் த ஃபாலோவிங் கிராமர். ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாலோ கண்டுபிடிக்கிறது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டு, ஃபோர்த் யூனிட், ஃபிஃப்த் யூனிட் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அதை முடிச்சுட்டு நீங்கள் வேணால் செகண்ட் யூனிட்டுக்கு போகலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து படித்தாலே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதில் இருக்கிற கொஷின்ஸே படித்தாலே கிளியர் பண்ணிடலாம். வாட் இஸ் டைப் செக்கிங்? ஸோ ஒரு டைப் செக்கிங் மெக்கானிசம் எப்படி பண்ணணும், டைப் செக்கர்னா என்ன, ஈக்குவலன்ஸ் ஆஃப் டைப் கன்வர்ஷன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, இந்த கொஷின் வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கன்ஸ்ட்ரக்ட் த அன்னோட்டேட்டட் பாஸ் ட்ரீ ஃபார் த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டா, ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டா அது எப்படி பாஸ் ட்ரீ அன்னோட்டேட் பண்ணுறது, அன்னோட்டேட்டட் பாஸ் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளைன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 3 அட்ரஸ் கோட் வித் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஃபோர்த் யூனிட்டில் dynamic storage allocation and outline the issues in the design of code generator. ரொம்ப ஈஸியான சாப்டர். Design a simple code generator and write the steps for optimal code generation for expressions. Next unit 5 கான important part B question. Explain peep hole optimization. Explain efficient data flow algorithm with example. Explain the algorithm for the construction of DAG with example. இந்த கொஷின்ஸில் ஏதாவது வீடியோ போடலன்னா இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ட் சி. கன்ஸ்ட்ரக்ட் த மினிமைஸ்டு டிஎஃப்ஏ ஃபார் த ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கு மினிமைஸ்டு டிஎஃப்ஏ க்ரியேட் பண்ணணும். மினிமைஸ் த டிஎஃப்ஏ, இந்தமாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு டிஎஃப்ஏ மினிமைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதோட மெத்தடை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? இந்த மெத்தட் நல்லா புரிஞ்சுட்டு இப்போ அப்ளை பண்ணால் உங்களுக்கு மார்க் வந்துடும். ஈஸியாக அந்த ஸ்டெப்ஸை புரிஞ்சுட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் யூனிட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து நல்லா படித்தாலே உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாம். அப்புறம் பார்ட் சி கொஷின், அதுக்கப்புறமா செகண்ட் யூனிட் போங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது 1, 3, 4, 5 ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்ட் சி ரிவைஸ் பண்ணிவிட்டு போங்க. ஃபைனலாக உங்களுக்கு டைம் இருந்தால் செகண்ட் யூனிட்டை பார்த்துட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாமில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.